ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஏன்னா நான் மிராக்கிள் மார்னிங் கம்யூனிட்டில ஸ்டார்ட் பண்ணணும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ரொட்டீனா எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜிக்கல் ப்ராடக்ட் இது. நீங்க ஒன்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஓகே, இந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ப்ரீபயோட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நம்மளால ஜீரணிக்க முடியாத உணவு கூறுகள். அதாவது அது வந்து நம்ம குடலுக்கு வந்தோடனே நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த குட் பாக்டீரியாஸ்க்கு எல்லாம் இதுதான் வந்துட்டு உணவா இருக்கு. ப்ரோபயோட்டிக் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா லிவிங் செல் ஆர்கானிசம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது உயிர் உள்ள நுண்ணுயிர்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வயிற்றுல கட்ல இருக்கு இல்லைங்களா, பில்லியன்ஸ் கணக்கான அந்த ப்ரோபயோட்டிக், அதாவது நன்மை செய்யும் பாக்டீரியா தீமை செய்யும் பாக்டீரியான்னு சொல்லி அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவுக்கு வந்துட்டு உணவா வந்துட்டு இந்த ப்ரோபயோட்டிக் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குடல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம்னு ஒரு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடலை வந்துட்டு ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்கிறோம். இந்த ப்ரோபயோட்டிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விதைக்கக்கூடிய விதைகள். நம்ம ஒரு நிலத்தை நல்லா பண்படுத்தி வச்சிருக்கிறோம், இதை வந்துட்டு விதைகளை விதைக்கிறோம். விதைகளை விதைத்துட்டு அப்படியே விட்டுறோமா அப்படின்னு பார்த்தா, நம்ம அதுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா, உரங்கள். அதான் வந்து ப்ரீபயோட்டிக். நம்ம உடல்ல கட்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்து மிகுந்த உணவு தான் வந்துட்டு இந்த ப்ரீபயோட்டிக். அதை எடுத்துக்கிறப்போ அது நல்ல க்ரோவாய் வளரும். ப்ரீபயோட்டிக் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல்ல இருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம், இதை வந்துட்டு நல்ல டெவலப் பண்றதுக்கு வந்துட்டு இது நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். நம்ம குடல்ல வந்துட்டு ரெண்டுமே இருக்கும், நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இருக்கும், தீமை செய்யும் பாக்டீரியாஸ் இருக்கும். சோ நமக்கு என்ன வேணும், நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் வந்து நல்லா வளரணும் அப்படின்றப்போ இந்த ப்ரீபயோட்டிக் வந்துட்டு இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நல்லா ஆக்டிவா வச்சுக்கும். சோ இது வந்து தீங்கு செய்யும் பாக்டீரியாஸ் வந்துட்டு கம்மி பண்றதுக்கு இது பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி நமக்கு டைஜஷன் பார்ட்ல வந்துட்டு பெரிய அளவுல இந்த ப்ரீபயோட்டிக் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு மண்டலம், நமக்கு வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த ப்ரீபயோட்டிக் பெரிய 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 சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பெருங்குடல்ல வரக்கூடிய இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காமனா வரக்கூடிய பிரச்சனை வந்து பெருங்குடல் புற்றுநோய்னு சொல்றாங்க. சோ இந்த பெருங்குடல் புற்றுநோயோட அபாயம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இதுல இருக்கு. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை செக் பண்ணி எடுக்கிறது, உறிஞ்சு எடுக்கிறது. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. சோ இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு இந்த ப்ரீபயோட்டிக் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணும். நெக்ஸ்ட் லேசர். ஓகே, வழக்கமா நம்ம நார்மலா நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான சுவாச குழாயில வரக்கூடிய இந்த தொற்றுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நிறைய பேர் ஸ்மெல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் வந்துட்டு இது இந்த ப்ரோபயோட்டிக் வந்துட்டு இது நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, அடிக்கடி மோஷன் போற மாதிரி இருக்கும், டயரியா போகும், இந்த மாதிரி. அதே ஒரு சிலருக்கு மோஷனே போவாது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை வந்து பெரிய அளவுல கம்மி பண்ணிடும். அதே மாதிரி குடலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல இதுக்கு மேஜரான பார்ட் இருக்கு. அதே இரைப்பை, குடல், அந்த மாதிரியான உணவு இதுல இருக்கக்கூடிய அந்த வூண்ட்ஸ், அதாவது புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க அந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறப்போ அவங்க வெயிட் லாஸுக்கு இது நீங்க ஒரு பங்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அது 2 பங்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்துட்டு எடுத்து சரி நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுல இந்த ப்ரீபயோட்டிக் வந்துட்டு பெரிய சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சம்பந்தமான பணிகளை செய்தல் அப்படின்னா, இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீபயோட்டிக் வந்துட்டு பெரிய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம நினைவாற்றல், நம்மளோட மெமரி பவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு, நம்மளை எப்பயுமே கொஞ்சம் காமா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா காமா வச்சுக்கிறதுனா நம்ம வயிற்றுல பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளால எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி கொடுத்தாலும் நம்மளால காமா இருக்க முடியாது. சோ நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல காமா இருக்கிறதுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இது என்னென்ன மாதிரியான காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து இது நமக்கு கிடைக்குது. அதுல முக்கியமானது ஆப்பிள், அஸ்பைரஸ், வாழைப்பழம், பார்லி, சிக்கரி ரூட், டேன்லியான் கீரை, பூண்டு, ஓட்ஸ், வெங்காயம், சின்ன வெங்காயம், சோயா பீன்ஸ், ஹோல் கிரெயின், கோதுமை, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீபயோட்டிக் நமக்கு நிறைய கிடைக்குது. ப்ரீபயோட்டிக் நினைஞ்ச சாப்பாடு எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்ச ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு நீர் ஆகாரம். யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு பழைய சோறு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். நம்ம இன்னைக்கு நீர் ஆகாரம் நம்ம சசி சார் நமக்கு திரும்ப 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 மறக்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் ஆகாரம். இதுல வந்துட்டு ப்ரீபயோட்டிக் ரொம்ப அதிகமா இருக்கு, சாரி ப்ரோபயோட்டிக். அதே மாதிரி தயிர், புளிச்ச தயிர், மோர், ஃபர்மெண்டேஷன் பண்ண ப்ராசஸ்ல குக் பண்ணக்கூடிய அந்த இட்லி, பச்சை பட்டாணி,
ஆப்பிள்ல இருந்து எடுக்கக்கூடிய வினிகர், ஹோல் ஆப்பிள், அதே மாதிரி கோதுமையில பண்ண பிரெட், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரோபயோட்டிக் வந்துட்டு நம்ம இந்த உணவுகள்ல நிறைய இருக்கு. இதுல இந்த குடல்ல வரக்கூடிய இந்த நன்மை பயக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கம்மியா இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு சொல்றேன். வீக்கம், அதாவது ப்ளோட்டிங் சொல்லுவாங்களே, நம்ம குடல்ல வரக்கூடிய ப்ளோட்டிங், மலச்சிக்கல், இந்த பிரச்சனை வந்துட்டு பெரிய அளவுல சப்ரஸ் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது எடுக்கிறப்போ பெரிய அளவுல நமக்கு சப்ரஸ் ஆகும். அதே மாதிரி ஹார்மோன் வந்து இன்பேலன்சிங் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இது வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதுல பிரச்சனை என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலர்ஜி, நம்ம வயிற்றுல வரக்கூடிய அலர்ஜி, கீழ்வாதம் சொல்லுவாங்க, அது தசைகள்ல வந்து பிடிப்பு, ஸ்மெல் பண்ற அந்த ஸ்மெல் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். உணவுகள் எந்த உணவையும் ஸ்மெல் பண்ண முடியாது. அது ஆட்டோ இம்யூனேஷன், இம்யூனிட்டி டிசார்டர், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முகத்துல பருவ வர்றது, ரேஷஸ் இருக்கிறது, சொரியாசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஃபிஷியன்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். நம்ம நியூட்ரிலைட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அமேசிங் ப்ராடக்ட், அதாவது இது மேஜிக்கல் ப்ராடக்ட் தான் சொல்லணும். ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ன்ற பேர்ல இந்த சப்ளிமெண்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப்சூல் இந்த பாக்ஸ் இருக்கிறதுலே கை கடக்கமா இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்ல வந்துட்டு பில்லியன்ஸ் கணக்குல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து சின்ன சின்ன கேப்சூல் வடிவில் நம்ம கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு இந்த கேப்சூல்ல அந்த நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிச்சு வச்சிடும், கூட சேர்த்து அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இந்த நன்மை செய்யக்கூடிய இந்த பாக்டீரியாவை கேப்சூலா கொடுத்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது உணவையும் அதுக்கு தேவையான அந்த உணவையும் கொடுத்து அனுப்புறாங்க. சோ இது என்ன பண்ணுன்னா, டைரக்டா போயிட்டு எங்க போய் அது டிசல்வ் ஆகணுமோ அந்த இடத்துல போயிட்டு இது சின்ன கேப்சூல் தான், ஆனா இதுல வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான காலனிஸ் கணக்கா, பில்லியன்ஸா காலனிஸா நிறைய காலனிஸ்னா மல்டிபிள், சோ அந்த மாதிரி நிறைய கவுண்ட்ல வந்துட்டு நம்ம உடலுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸையும் அதுக்கு தேவையான உணவையும் சேர்த்து கொடுத்து அனுப்புறாங்க. சோ இது ஆல்ரெடி நம்ம வயிற்றுல வந்துட்டு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும், அது வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான சத்துக்களும் சேர்ந்து உள்ள போது நம்ம வயிற்றுல போயிட்டு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் டெவலப் ஆகிறப்போ தீமை செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாவோட அதோட கவுண்ட்டை வந்து கம்மி பண்றதுக்கு இது பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். இதுல வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா IBS சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஏதாவது டிராவல்ல போகும்போது பயந்து சாப்பிடுவாங்க, ஏன் மேபி சரியா நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த துணை உணவு வந்துட்டு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். இது நம்ம நியூட்ரிலைட்ல வந்துட்டு வெறும் 600 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய ப்ராடக்ட், ஆனா வெறும் காஸ்ட் வந்து கம்மி தான். உங்களுக்கு தேவையான ஒரு அளவுக்கு ஒரே ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய டேப்லெட் வந்துட்டு 10 ரூபாய் காஸ்ட் தான் வரும். சோ அல்லாம இது இந்த டேப்லெட் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சுதான் அடுத்த கேப்சூல் நம்ம எடுத்துக்கணும். சோ இது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமான இந்த ப்ராடக்ட். சோ இது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணணும்னா, யாரெல்லாம் சாப்பிடுறோமோ எல்லாருமே கன்சியூம் பண்ணணும், யாரெல்லாம் உணவு எடுத்துக்கிறோமோ எல்லாருமே கன்சியூம் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.